திமுக ஒரு மோசமான பாதையை நோக்கி நகரும் அப்படின்றது சபரீசனோட பென் நிறுவனத்துக்கு தெரியும். அதை கவனமாக கீழே இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுக்கும் சொல்லாமல் பென் மறைச்சிருச்சு. அதுதான் பெரிய இந்த சரிவு, இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம். தாமதமாக உணர்றாங்க. உணர்ந்து நாமளும் ஜென்சிக்கு வேலை செய்வோம். இந்த கூட்டத்தில் கோயந்தா போடுவாங்கல்ல, ஆளாளுக்கு இப்போ என்னன்னா ஜென்சிக்காக நான் வேலை திட்டங்களை உருவாக்குவதுன்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. பிரச்சனை ஜென்சி அல்ல. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களினுடைய ட்வீட்லலாம் கூட ஆங்கில வார்த்தைகள் கலந்து வருது. அதாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையாகவும் யார் இதெல்லாம் கைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உனக்குன்னு ஒரு அரசியல் பேட்டர்ன் இருக்குல்ல, அதை நவீனப்படுத்தணும். அடுத்தவன் காப்பி அடிக்கக்கூடாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இப்போ RS பாரதி அவர்கள் சொன்னார் இல்லையா, இப்போ ரீசெண்டாக திமுகவும் நாங்களும் பங்காளிங்க மாதிரி, ஏன் திரும்பவும் சேரணுன்ற இப்போ சுச்சுவேஷன் வந்து இப்போ சேர்ந்தா அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாருன்னா, இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுறதாக பார்க்குறாங்கள்லாம் நம்ம தனிச்சு நிற்கலாம் இனிமே அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வருது. யார் தனிச்சு நிற்கிறார்? திமுக தனிச்சு நிற்க. கூட்டணி சேர்ந்ததை நிற்கட்டுமே. யார் இருக்கா கூட்டணி? பெரிய பண்ணையார்களை எதிர்த்து உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். எந்த பண்ணையார்களை எதிர்த்து வந்தாங்களோ அந்த பண்ணையார்களாக இவங்க மாறிட்டாங்க. அவனை தள்ளி விட்டுட்டு அவன் போய் இந்த சீட்டில் உட்காந்து இதை இவர்கள் பரிசீலிங்க. மக்கள் ரசிக்கலைங்க. நீங்கள் இந்த திமுகவோட தோல்வி என்பது 26 தேர்தல் நடந்தது தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த தோல்வி என்பது 20 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பெரியார் சரவணன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு மாத கால தாவேக்கா ஆட்சி, ஆக்சுவலி வந்து இந்த ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி, கண்டிப்பாக தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கும்னு நீங்கள் முன்னதாக என் கூட நேர்காணல் உட்காரும் போது சொல்லியிருக்கீங்க. இப்போ அதெல்லாம் கடந்து இப்போது ஆட்சி அமைச்சு ஒரு 40 நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை சில ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு? முதல் கட்டமாக 2 ஆண்டுகளாக இன்னைக்கு என்ன மாதிரி அரசியல் சூழல் ஏற்படும் அப்படின்றத 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசி 3 மாதத்தில், தேர்தலுக்கு முன்பாக 3 மாதத்தில் யாருமே கூட்டணி வைக்கல விஜய் கூட அப்படின்னு சொல்லும்போது, கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி இருக்கும், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூட்டணி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை யாரும் பொருட்டாக எடுத்துக்கல. தேர்தலுக்கு முதல் நாள் இரவு முதற்கொண்டும் யாரெல்லாம் பத்திரிகையாளர்கள், யாரெல்லாம் அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அத்தனை பேருமே தவறான தகவல் தான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்போது தேர்தலுக்கு முதல் நாள் இரவு வரை மக்களுக்கு தவறான தகவல். என்ன காரணம்னா, ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். இவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு கிடையாது. சமூகம் எப்படி அசைகிறது என்பதை பற்றி கூட கவலை இவர்களுக்கு இல்லை. அதோட வெளிப்பாடு தான். யாரையும் நான் குறைச்சோ கூட்டியோ நான் சொல்ல விரும்பலை. அது அவங்களுக்கு அதுக்கான பயிற்சியோ களத்தில் என்ன நடக்குதுன்றதை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டோமே, தவறான தகவல் சொன்னமேன்னு சொல்லி அவங்க வருந்தவும் யாரும் தயாராக இல்லை. சரி, அதை விடுங்க. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் சொன்ன செய்தி, தேர்தலுக்கு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்பாகவே திமுக ஒரு மோசமான பாதையை நோக்கி நகரும் அப்படின்பது பென்னுக்கு தெரியும். சபரீசனோட பென் நிறுவனத்துக்கு தெரியும். அதை கவனமாக கீழே இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுக்கும் சொல்லாமல் பென் மறைச்சிருச்சு. அதுதான் பெரிய இந்த சரிவு, இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம். அன்னைக்கு அவங்க இந்த செய்தியை திமுக ஜெயிக்காது, இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், மக்களோட மனநிலை இதுதான் சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, திமுகவுக்கு சரியான முறையில் அறிவுறுத்தியிருந்தாங்கன்னா, திமுக இப்படியான ஒரு நிலைக்கு வந்திருக்காது. அதை சொல்ல தவறுதனால இன்னைக்கு திமுக திரும்பி வர இடமில்லாத அளவுக்கு ஒரு முட்டுச்சந்தில் போய் நிற்கிது. இது ஒரு வரலாற்று சோகம் தான். இது நடந்திருக்கக்கூடாது. திமுக அதிமுக அப்படி சொல்லாமல் இருந்ததுனால அந்த நிறுவனத்துக்கு என்ன லாபம்? அது நிறுவனம் இருந்தாதான் லாபம். நிறுவனமாக நீங்கள் பார்க்குறத விட ஒரு உறவினர் நடத்துகிற இது, அவர் தான் ஒட்டுமொத்த அரசையும் என்ன பண்ணார், டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு 60க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை பென் நிறுவனம் தான் ரெக்கமெண்ட் பண்ணி நிற்க வச்சுது. அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அப்போ பென் நிறுவனம் தான் பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஒரு அரசோட பிஆர்ஓவாக பென்னு தான் இருந்தது. அப்போ பென்னு அந்த செய்தியை சொல்லாததுக்கு காரணம், எதுக்கு கேட்பாங்கல்ல,
என்னப்பா இவ்வளோ தூரம் உனக்கு சம்பளம் கொடுத்து எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறேன், ஆனால் ரிசல்ட் எப்படி கொண்டு வந்து கொடுக்குறியே அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாது இல்லை. அதற்காக கடைசி நிமிஷம் வரலும் இதை சொல்ல தவறிட்டாங்க, சொல்லாமல் மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் திமுக தோக்குன்றது பென்னுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா களத்தில் அவங்க இருந்தாங்க, மக்களோட மனநிலையை பார்த்தாங்க. 10க்கு 6 பேர் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. இது ஒரு போக்கு இருந்தாலும் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், கடைக்கோடி தொண்டன் வரையிலும் ஒரு அங்கீகாரம் இல்லாத தன்மை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகாரத்தையும் பணத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க, மையப்படுத்திட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதிகாரத்தையும் பணத்தையும் பரவலாக்கணும். ஆனால் இவங்க பரவலாக்காமல் இது பவரையும் ரெவன்யூவும் சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. சென்ட்ரலைஸ் பண்ணும்போது அது கடைக்கோடி கட்சி வரலும் போய் சேரல. அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்னொன்று, மக்களோட மனநிலைன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, கண்டு கொள்ளப்படாத சமூகங்கள் ஒவ்வொரு கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் ஒன்று திரளும் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் தியரி. இதை யார் சொல்கிறான்னா டேவிட் ராய்சன் அப்படின்றவர் அமெரிக்காவில் இருந்து தமிழ்நாட்டு திராவிட அரசியலை ஆய்வு செய்தவர். அந்த டேவிட் ராய்சன்றவர் தான் சொல்கிறாரு, கண்டு கொள்ளப்படாத, புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் ஒவ்வொரு கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் ஒன்று திரளும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, உலகம் பூராவும் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கும் இஸ்லாமியர்களையும் எதிர்த்து மிகப்பெரிய ஒரு எங்களோட வாழ்வாதாரமும் வரியும் பறிபோகுது அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதே போல் அதே கோரிக்கையை வச்சு இங்கிலாண்டில் இந்தியர்களோட பண்பாடு எங்களுக்கு ரொம்ப ஒரு நியூசன்ஸாக இருக்குது அப்படின்னு லட்சக்கணக்கான பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயர்லாந்துலேருந்து விமானத்துலேருந்துலாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த போராட்டத்தில். வேல்ஸ்லேருந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் லண்டன் வீதிகளில் திரண்டாங்க. அதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கையில் ஒரு அரசையே தலைவராக அப்புறம் தூக்கி போட்டாங்க. நேபாளத்தில் இது யாரெல்லாம் பண்ணாங்க, இது பண்ணதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜென்சிகள் தான். அப்போ உலகத்தோட ஒரு ஒரு டைமென்ஷனே வேறு ஒரு கோணத்தில் போகுது. மனிதர்களோட மனநிலையும் வேற மாதிரி போகுது. புரியுதுங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியானபடி இந்த திராவிட அரசுகளால், திராவிட இயக்கங்களால் சரியானபடி கொள்கை பூர்வமாக இந்த மக்களை அரசியல் படுத்தாத அதோட விளைவு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு புது தலைமுறைக்கான இளைஞர்கள் ஜன்னலை திறந்த உடனே யார் தெரியுறா, ஒரு பெரிய இரைச்சல் கேட்குது. சீமானோட இரைச்சல் கேட்குது, அண்ணாமலையோட இரைச்சல் கேட்குது, விஜயோட இரைச்சல் கேட்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் அரசியல் அவங்க முடிவுக்கு வராங்க. அப்போ அவர்கள் மொழியில் இவங்க பேசவே இல்லை, அல்லது இவர்கள் மொழி அந்த இளைஞர்களுக்கு புரியல. எனக்கு புரியலன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு புரியல. அந்த மக்கள் சொல்கிறாங்க, என்னடா அரைச்சமாவே புளிச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலன்னு சொல்கிறதே உங்களுக்கு புரியல. ஒரு அரசை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? இயல்பான ஒரு கேள்வி தானே. ஒரு அரசை ஏன் தேர்ந்தெடுக்கிறான்? சாலை வேணும், போக்குவரத்து இருக்கணும், மின்சாரம் இருக்கணும், கல்வி இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும், ஏன் தனி மனித வாழ்க்கை தரம் உயரணும், கல்வி வேணும், மருத்துவம் வேணும், சுகாதாரம் வேணும், மூலதனங்கள் இங்கே பெருகணும். இதுக்கு தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் வந்து கூடுதலாக இந்த வேலைவாய்ப்பு, கல்வியெல்லாம் சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு படி சரியாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதா? இதுக்கு தான் அரசு. சரிங்களா? அப்போ இந்த இதுக்கு தான் மனிதர்கள் ஓட்டு போகிறான ஒழிய, நீ தமிழுக்கு உயிரை கொடுக்கறதுக்கும் சனாதனத்தை எடுத்துருக்கிறதுக்கும் இதுக்கு அவன் ஓட்டு போடலை மக்கள். இந்த மையப்புள்ளியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் ஓட்டு போடுறது சனாதனத்தை எதிர்ப்பதற்காக அல்ல. ஆட்சியாளருக்கு ஏன் ஓட்டு போடுறான்? போய் வந்து இந்துத்துவ எதிர்ன்னு ஓட்டு போடுறான் கிடையாது. அது இயக்கங்களோட வேலை, அரசியல் கட்சியோட வேலை இல்லை. ஓகே, அப்போ திமுகவினுடைய தோல்விக்கு காரணம் இப்போ ஜென்சிகளினுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாதது அப்படிங்கிறது. அவங்களுக்கு சுத்தமாக அவங்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பே கிடையாது. அதனால தான் இப்போ வந்து அவங்க இந்த ஜென்சிக்கான இந்த அரசியல் பட்டறைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நகைச்சுவையாக தான் இருக்கும். இன்னொரு 5 வருஷத்தில் அவங்களுக்கு அது கை கொடுக்குமா? அது நகைச்சுவையாக தான் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இயலாமையை வெளிப்படுத்துறது. அது ஒரு ஜென்சி வந்து ஒரு பக்கம் ஆர்கனைஸ் ஆகிடுச்சு, விஜய் பக்கம் ஆர்கனைஸ் ஆகிடுச்சு. அப்போ இப்போ தாமதமாக உணர்றாங்க. உணர்ந்து நாமளும் ஜென்சிக்கு வேலை செய்வோம். இந்த கூட்டத்தில் கோயந்தா போடுவாங்கல்ல, ஆளாளுக்கு இப்போ என்னன்னா ஜென்சிக்காக நான் வேலை திட்டங்களை உருவாக்குவதுன்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. பிரச்சனை ஜென்சி அல்ல, நீங்கள் பேசுகிற மாடுலேஷன், நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன்.
இல்லை அதனால தான் இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களினுடைய ட்வீட்ல எல்லாம் கூட ஆங்கில வார்த்தைகள் கலந்து வருது. அதாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையாகவும் யார் இதெல்லாம் கைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ம். இது வந்து இப்போ புளியை பார்த்து பூனை சுடு போட்டுக்கிட்ட கதை. இப்போ சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூனை வந்து இப்போ புளியே வந்து பூனையை பார்த்து சுடு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. ஓ. இது தவறு. இது யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்க. உனக்குன்னு ஒரு அரசியல் பேட்டர்ன் இருக்குல்ல, அதை நவீனப்படுத்தணும். அடுத்தவன் காப்பி அடிக்கக்கூடாது. ஓகே. அது தவறு. இது யாரோ உங்களுக்கு வந்து தவறாக கைட் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதிமுகவுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, தவேகாவுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, பிஜேபிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. அவங்கவுங்க பேட்டர்னை வந்து பயன்படுத்துவாங்க. அதை போய் நீங்கள் கைப்பற்றுவது, அதை மாதிரி காப்பி அடிப்பதுன்றது நகைச்சுவையாகாதா? ஒரு படத்தை ரீமேக் பண்ணுற மாதிரி அது. இப்போ இதில் சரி திமுக அதில் இந்த மாதிரி குறிப்பிட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சுய புத்தி இல்லாத தனம்னு வேணால் எடுத்துக்கலாம் இதை. இதில் திமுகவினுடைய நகர்வுகளை இப்படி பார்க்குறோம். இப்போது திமுகவினுடைய கூட்டணிகள் இப்போது திமுக கூட இல்லாத சுச்சுவேஷன் இருக்குது. ஒவ்வொருத்தராக வெளியேறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே கூட்டணி கட்சிகளினுடைய நகர்வை நம்ம எப்படி கணிக்க வேண்டியிருக்கு? இப்போ அவங்க வந்து இனிமே இதுதான் நீ சொல்வது போல் ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் வந்த மாதிரி இனிமே இதுதான் எதிர்காலம், ஸோ டிவிக்கே கூட இருக்கிறது தான் நம்மளுக்கும் எதிர்காலம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஒரு மனிதனோட உளவியல் இயல்பாகவே அதுதாங்க, மாஸ் சைக்காலஜின்றது. ஐ மீன் அந்த கொள்கைகளெல்லாம் தாண்டி இது கொள்கையில் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ திமுக கொள்கைக்கு இருந்துனா அப்போ என்னன்னா, ஒரு பேச்சு வாக்கில் ஒரு தலைவர் பேர் சொல்லுறவங்கள சொல்லிட்டாரு, நாங்கள் கட்டாயத்தினால் கூட்டணியில் இருந்தோம்ட்டார். எவ்வளோ நாளாயா இருந்த? நாங்கள் ஒரு 60 வருஷமாக கட்டாயத்தில் கூட்டணியில் இருந்தோங்க. 60 வருஷமாக. நான் சொன்னது போல் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கண்டு கொள்ளப்படாத சமூகங்கள் ஒன்று தரலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட வெளிப்பாடு தான் இது. அப்போ இத்தனை நாளாக திமுக கூட்டணியில் இருந்தாங்களே, இந்த கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் பிஜேபின்னு திமுக கத்துச்சு. அது பக்க விளைவை ஏற்படுத்துச்சு. என்ன மாதிரி பக்க விளைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3% இருந்த பிஜேபி 12% வந்துடுச்சு. வெறும் 5% இருந்த நாம் தமிழர் கட்சி 8.11% வந்துடுச்சு. யார் ஆட்சியில் வளர்ந்துச்சு? திமுக ஆட்சியில் தான் வளர்ந்துச்சு. திமுக கொள்கை என்ன? பிஜேபியை பாசிசத்தை எதிர்ப்பது. அப்போ எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி பிஜேபி வளர்ந்தது, நாம் தமிழர் வளர்ந்துச்சு? இது முரண்படல. இதெல்லாம் கூட்டணி கட்சிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அவனை காட்டி 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 என்ன இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கிற? நியாயமாக என்ன பண்ணணும்? சில விஷயங்களே புறக்கணிக்கணும், கண்டுகொள்ளாமல் விடணும். சும்மா விட்டாலே அவனுங்க சொந்த செலவில் செத்து போயிடுவாங்க. பிஜேபி 3% வாக்கு கூட கிடையாது. 3% வாக்கு கூட இல்லாத பிஜேபியை 27% வாக்கு உள்ள திமுக எதிர்க்குதுன்றது மாதிரி ஒரு நகைச்சுவை காமெடி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது தவறான ஸ்ட்ராட்டஜி. அதான் சொல்கிறேன், அவங்க ஸ்ட்ராட்டஜியே தவறு. மாநில தேர்தலுக்கு தேசிய நீரோட்டத்தில் கலக்க தேவையில்லை அப்படின்னு தேவையில்லை. உங்களுக்கு எதிரி அதிமுக இருக்குது. அதிமுக எடுத்து தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். ஏன்னா அவங்க 22% 23% வாக்கு வச்சுருக்குறாங்க. நீ 3% இருக்க வாக்கு வங்கியை போய் எடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இது காமெடியா இல்லையா? இப்போ ரவுடியோட போய் போது ஒரு வீரனோட ஓடும் போது கடையில் டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்கிறவனு கூட போய் இழுத்து போட்டு அடிச்சுட்டு நான் பெரிய ரவுடின்னு என்ன அர்த்தம்? இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்சு இழந்திருக்கு. இப்போ RS பாரதி அவர்கள் சொன்னார் இல்லையா, இப்போ ரீசெண்டாக அதிமுகவும் நாங்களும் பங்காளிங்க மாதிரி, ஏன் திரும்பவும் சேரணுன்ற இப்போ சுச்சுவேஷன் வந்து இப்போ சேர்ந்தா அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாருன்னா, இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுறதாக பார்க்குறீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, திமுக திராவிட கட்சி, அதிமுக திராவிட கட்சி கிடையாது. அது என்றைக்கும் திராவிட கட்சியிலேருந்து ஒளிஞ்சு போச்சு. அது முழுக்க முழுக்க இந்துத்துவ கட்சியாக மாறி போச்சு. இதெல்லாம் கடந்த 10-15 ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணது யார்? திமுக தானே. அதிமுக திராவிட கட்சியே கிடையாதுன்னு சொல்லி பேசாத தலைவர்கள் யாருன்னா இருப்பாங்களா? பேர் தான் அதில் வந்து அண்ணா இருக்கிறாரு, திராவிடம் இருக்குது. இப்போ எப்படி பங்காளி கட்சியாக மாறினாங்க? இந்த முரண்பாடை இல்லை அதுதான் சொல்கிறாரு. இப்போ எங்கள் 2 பேரையும் ஒன்றால் எதிர்கட்சி வரிசை இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அமர வச்சுட்டாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒன்று சேர்றதுல என்ன தவறு இருக்குன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதான் பங்காளிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பங்காளிங்க ஒன்று தேவைன்னா பங்காளிம்பிங்க, தேவையில்லைன்னா அது திராவிட கட்சியே கிடையாது அப்படிம்பிங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இதெல்லாம் தோல்விக்கான காரணங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் தோல்விக்கான காரணங்க. சீமானால் சஸ்டெயின் பண்ண முடியுது, உங்களால் ஏன் சஸ்டெயின் பண்ண முடியல? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட எல்லாமே கீழே கிராஸ் ரூட் லெவலில் வரும். சரியோ தவறோ ஒரு கொள்கை பூர்வமாக இருக்கிறாங்க. கிராஸ் ரூட் வரலுமே ஒரு தவறான கொள்கைன்னு கூட வச்சுக்கோங்களேன்.
ஆனால் கிராஸ் ரூட் வரலும் அந்த பிடிப்பில் இருக்கிறாங்க. உங்களில் எத்தனை பேர் அந்த பிடிப்பில் இருக்கீங்க? நான் என்ன சொல்கிறேன், இவருக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு விஆர்எஸ் மாதிரி கொடுத்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் பணம் போட்டு மாதம் மாதம் உனக்கு பணம் கொடுத்துட்றேன், வீட்டில் தயவு செஞ்சு பேசாமல் உட்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவங்க பேசி தான் இந்த சிக்கலை உண்டாக்குறாங்க. புரியுங்களா? பேசி 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 தான் முடிச்சு மேலே முடிச்சு போட்டு எதிர்காலத்தில் கூட திமுக எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு இவங்க திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க. பர்டிகுலர்லி திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது எதிர்கால அரசியலில் சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, இன்னைக்கு விஜய் ஆட்சி யாருன்னா எதிர்பார்த்தாங்களா? கனவுல கூட யாரும் காணல. இன்னைக்கு நடந்துச்சா? எது வேணாலும் நடக்கும். அதிகாரத்திற்காக அம்மனமாக கூட நிற்பார்கள். அரசியல் அதுதான். அரசியல்வாதினாலே அப்படி தான். அதிகாரம் இல்லைன்னா இவங்களால இருக்க முடியாது. அதிகாரத்திற்காக இவர்கள் அம்மனமாக நிற்பார்கள். யார் கூட வேணாலும் சேருவாங்க. நியாயமாக பார்த்தா 29ல் திமுக யாரோட கூட்டணி வைக்க போகுதுன்னு தான் நீங்கள் கேட்டிருக்கணும். அதிமுக கூட்டணி வைக்கிறதோ இல்லையா, பிஜேபியோட கூட்டணி வச்சு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா நீ தனியாக நிற்கணும். ஏன்னா காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கம் பிஜேபி இருக்குது. அதிமுக வந்து கழட்டி திமுக கூட வச்சா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கான ஸ்டாண்ட் என்ன? அதை விடுங்க. சனாதனம், இந்துத்துவா, பிஜேபி, இதை தாண்டி உங்கள் கொள்கை என்ன? உங்களுக்குன்னு ஏதாவது கொள்கை இருக்கா? அப்போ இந்த பலகீனத்துக்கு காரணங்கள், திமுக தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். முதல்ல யாரெல்லாம் இந்த 36 பேர் குழுவில் அனுப்புனாங்கல்ல, அதில் பாதி பேர்த்துக்கு இந்த சமூகத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாதவங்க. மறுபடியும் தப்பான தகவல் ஆய்வு பண்ணுறதுக்கான குழு சொல்கிறீங்க. ஆமாம், இங்கே சமூகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு குழுவை தெரியாத நபர்கள் எல்லாம் கொண்டு வந்து குழுவில் போட்டு அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையாக பெரிய சொதப்பலாகி அது பாதி தவறான தகவல்கள். நியாயமாக யாரை கேட்கணும்? என் தோல்விக்கு காரணம் என்னன்னு பெண்ணை கேட்கணும். பெண்ணு ஒன்றும் கரெக்டாக சொல்லிடும். இல்லைனா எங்களை கூப்பிட்டு கேட்கணும். அதானே நியாயம். அதை விட்டு நீங்கள் ஒரு குழுவை போட்டிங்கன்னா தோக்குறதுக்கு காரணமானவனையே காரணத்தை கண்டுபிடின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அதில் கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் தொண்டர்கள்லாம் நம்ம தனிச்சு நிற்கலாம் இனிமே அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வருது. யார் தனிச்சு நிற்கிறா? திமுக தனிச்சு நிற்க. சரி, கூட்டணியை சேர்ந்ததை நிற்கட்டுமே. யார் இருக்கா கூட்டணிக்கு? கூட்டணியோட நிற்கட்டுங்க. யார் இருக்கா கூட்டணிக்கு வர்றதுக்கு? யார் இருக்கா? உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்றத பெருமைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏபிசி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஒரே ஆப்ஷன், நீங்கள் தனிச்சு தான் நின்னாகணும். நாங்கள் தனிச்சு நின்று எங்களை வந்து நான் நிரூபிப்போம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கக்கூடாது, முன்னாடி சொல்லியிருக்கணும். எல்லாம் போனதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் சொல்லி அது என்ன பயனுது? அது பயனில்லை. ஓகே, அப்போ இந்த பகுதியில் நிறைவாக கேட்குறது, அப்போ திமுக அதிமுக கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு பிரதானமாக இருக்கிற கட்சிகள் இப்போ அடுத்தும் சஸ்டெயின் ஆகணும்னா என்னென்ன பாதைகள் தான் இருக்குது? முதல்ல இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 1967 ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுது. காங்கிரஸுக்கு எதிராக, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம். அது யாருமே இந்திய வரலாறில் யாரும் எதிர்பார்க்கல. அண்ணா ஆட்சி அமைக்கிறார். அண்ணா ஆட்சி அமைக்கும்போது அங்கே ஜெயித்தவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, வண்டிக்காரர், சைக்கிள் கடை வச்சுருக்கவங்க, உழைக்கும் மக்கள், சாதாரண ஆட்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, புறக்கணிக்கப்பட்ட கண்டு கொள்ளாத சமூகங்கள் ஒன்று திரளுன்னு அண்ணா பின்னாடி திரண்டுச்சு. அவர்கள் ஒரு ஆட்சி அமைச்சாங்க. அது ஒரு 2-2.5 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சி. அது அந்த ஆட்சியை இன்னையவர்களும் யாராலையும் பீட் பண்ண முடியாது. அந்த ஆட்சியில் இருந்தவங்க அத்தனை பேத்துக்குமே 35-40 வயசுக்கு மேலே கிடையாது. அதுதான் இன்றைக்கி இருக்குது. ஏன் அது நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து மனிதர்களையும் அந்த கட்சி பிரதிநிதித்துவப்படுத்துச்சு, பிரதிபலிச்சிச்சு. ஒன்று பிரதிநிதித்துவப்படுத்துவது, இன்னொன்று பிரதிபலிப்பது. என்னோட குரலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அந்த நிலையை நீங்கள் இன்றைக்கி உருவாக்கணும். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், புரியுதுங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் என்ன சொல்கிறேன், யாரும் நான் வந்து திமுக மேலே இப்போ ஒரு குழந்தைய ஒரு தாய் இறுக்கி பிடிக்கிறான்னா என்ன காரணம்? அந்த குழந்தைய வந்து நலிவிடக்கூடாதுன்றது தானே, கொள்கிற நோக்கம் இல்லை. அப்போ அந்த இடத்துலேருந்து தான் நான் சொல்கிறேன். நேரு, சில தலைவர்கள் இவங்களெல்லாம் ஒதுக்கினா அரசியலை விட்டல, இவரெல்லாம் ஒரு ஆலோசனை குழு, நிர்வாக குழு, அது மாதிரி உயர் பதவிகளில் நியமிச்சுட்டு இளைஞர்கள் அங்கே பொறுத்துங்க. இளைஞர்களை பொறுத்தனா உடனே அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துடக்கூடாது.
இப்போ ஒருத்தர் மாவட்ட செயலாளராக வந்துட்டாருன்னா 40 வருஷம் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாருங்க. 40 வருஷம் அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கானா இல்லையா? அவன் நிலைமை என்ன? ஓகே. 2வது, கிளைகள் சுதந்திரமாக இயங்கணும். கிளைகள் சுதந்திரமாக இயங்கணும். நீங்கள் கொத்தடிமைகளாக வச்சுருக்கீங்க. தன்னோட தொண்டர்களை அடிமைகளாக நடத்துகிறீங்க. தேர்தல் வந்தால் மட்டும்தான் அவனை மதிக்கிறீங்க. நீங்கள் என்னைக்காவது ஒரு வார்டு செயலாளரை கூப்பிட்டு மதிச்சிருக்கீங்களா? இல்லை வார்டு செயலாளர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அந்த வார்டில் என்ன பிரச்சனை கேட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல ஒரு தீப்பத்தி எரியுது. தீப்பத்தி எரிஞ்சால் யார் போய் நிற்பாடின்னா ஃபயர் சர்வீஸ் நிற்காது. அந்த மாவட்ட செயலாளர் தான் முன்னாடி போய் நிற்பான். ஒரு கொலையோ ஒரு அசம்பாவிதமோ ஏதோ நடந்தது, போலீஸ் போய் நிற்காது. மாவட்ட செயலாளர் தான் முன்னாடி போய் நிற்பான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வரும். ஆட்சியாளர்களும் முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை கலைஞராக இருக்கட்டும், என்ன பிரச்சனை அப்படின்றத ஐஎஸ்கிட்டே எஸ்பிசிஐடிகிட்டே ரிப்போர்ட் வாங்க மாட்டாங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட வாங்குவாங்க. ஆமாம். ஏன்னா மாவட்ட செயலாளர் அந்த மண்ணோடும் மக்களோடும் பிணைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பான். நான் 67 சொன்னேன் பார்த்தீங்களா, மிகப்பெரிய பண்ணையார்களை எதிர்த்து உழைக்கும் மக்களை பிரதிபலித்தார்கள், பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. எந்த பண்ணையார்களை எதிர்த்து வந்தாங்களோ அந்த பண்ணையார்களாக இவங்க மாறிட்டாங்க. அவனை தள்ளி விட்டுட்டு அவன் போய் இந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டான். இதை இவர்கள் பரிசீலிக்கணும். மக்கள் ரசிக்கலைங்க. ஓகே. இதை மக்கள் ரசிக்கலை. நீங்கள் இந்த திமுகவோட தோல்வி என்பது 26 தேர்தலில் நடந்தது தான் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும். இந்த தோல்வி என்பது 20 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. புரியுதுங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு இந்த தோல்வி. இதையே அவங்க இன்னும் புரிஞ்சிக்க தயாராக இல்லை. எடுத்தோடனே ஒருத்தரை வீழ்த்திட முடியாது. அவர் வீழ்த்துறதுக்கான காரணங்கள் இந்த மண்ணில் இயங்கிக்கிட்டே இருந்திருக்குது. அதை இவங்க புரிஞ்சிக்கவே தயாராக இல்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுகவை வீழ்த்துவதற்கான காரணிகள் இங்கே பெருகிக்கிட்டே வந்தது. வாய்ப்பு கிடச்சி தட்டி போட்டாங்க. இதை விஜய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அஜய்னு எவனோ ஒருத்தவங்க தான் இந்த இதான் நடந்திருக்கும். இதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்க சார். பார்க்கலாம் இன்னும் பொறுத்திருந்தால் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது தொடர்பாக அப்பவும் பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.